வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன வித்தைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான முறை தான். யார் வேண்டுமானாலும் ஆண்கள், பெண்கள்ன்ட்டு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். இத பிரயோகப்படுத்துறனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் சரி அடுத்தவங்க கேட்பாங்க. நீங்க எந்த காரியத்துக்காக போறீங்களோ, அந்த காரியத்த நீங்க சுலபமா சாதிச்சுட்டு வந்துரலாம். நீங்க பேசுனீங்க, இந்த குங்குமத்த வச்சுட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னாவே சரி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. நீங்களே ஒரு சில இடத்துல பார்த்துருக்கலாம். வியாபாரத்துல எதுக்கு ஏதாவது ஒரு பொருள குடுத்துருவோம். எதுக்கு இந்த ஆள்ட்ட குடுத்தோம் அப்படிங்கிற மாரியே நெனப்போம். குடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க இருந்து பேசுனாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதேபோல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குதோ, அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தீமைகளும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தவறான பழக்கவழக்கங்கள் இந்த முறைனால அதிகமா ஆகும். இப்ப ஒரு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் அவங்க பார்த்து ஒரு அட்ராக்ட் படுவாங்க. ஒரு அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வீடியோல விலாவாரியா சொல்ல முடியாது. ஒரு மேலோட்டமா சொல்றேன். அதேபோல ஒரு பெண்களா இருக்கிறாங்க, இந்த முறைய பிரயோகப்படுத்துறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள கண்டு மயங்குவாங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாளன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கிரகண நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். கிரகண நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நாட்களுமே கிடைக்காது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. ஒரு இரவு நேரத்தில தேர்ந்தெடுத்துக்கங்க. அதேபோல கிரகண நேரங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த கிரகணம் ஆரம்பிச்சு முடியக்கூடிய அந்த நேரத்தில பண்ணணும். இப்ப கிரகணம் இந்த நேரத்தில ஆரம்பிக்குது, இந்த நேரத்துக்குள்ள முடியுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த டயத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும். பௌர்ணமி நாள் அன்னைக்கு பண்றீங்க அப்படின்னா, இரவு நேரத்தில பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில பண்ணுங்க. இந்த 4 டூ 6 அந்த நேரத்துல பிரயோகம் படுத்துங்க. இதற்கு முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குங்குமம் எடுத்துக்கங்க. அதுபோல தாம்பூல தட்டு எடுத்துக்கங்க. பெரிய அளவுல தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒரு சிறிய அளவு தாம்பூல தட்டு கூட எடுத்துக்கங்க. அதற்கூட பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பூல தட்ட வேற எதற்கும் பயன்படுத்திக்க கூடாது. ஒண்ணு புதுசா இருக்கணும். இல்ல அப்படின்னா வீட்ல வேற எதற்குமே பயன்படுத்தல. அப்படியே புதுசா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அத பயன்படுத்துங்க. குங்குமத்த பரப்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வட்டம் போடுங்க. நீங்க ஆண் அப்படின்ற பட்சத்துல முக்கோணம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ் நோக்கி இருப்பது போல போட்டுக்கங்க. அதுபோல ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்துல முக்கோணம் பார்த்தீங்க அப்படின்னா, மேல் நோக்கி இருப்பது போல போட்டுக்கங்க. அதற்கு அந்த முக்கோணத்தோட நடு மைய பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, உதிரி மல்லிகைப்பூ போடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு மலர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி போடுங்க. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிகைப்பூ தான் போடணும். மற்ற எதுவும் போடக்கூடாது. திசை பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு திசையில அமருங்க. வடக்கு முகமாக பார்ப்பது போல அமர்ந்துக்கங்க. நீங்க உடுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கங்க. உடுத்திக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிற மந்திரத்த 1008 முறை உச்சரிங்க. 1008 முறை உச்சரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குங்குமத்த பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க. யாரும் கை தொடாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பத்திரம் படுத்தி வச்சுக்கங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த குங்குமத்த எடுத்து 2 புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு, கையில எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த ஒரு 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா நெற்றியில வைங்க. ஒரு சிறிய அளவு எடுக்குறீங்க அப்படின்னா, கையில வச்சுக்கிட்டு, அந்த விரல்ல வச்சுக்கிட்டு, ஒரு 3 முறை உச்சரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு, அதற்கடுத்து நீங்க வெளியில எங்கேயாவது போனீங்க அப்படின்னா, உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் தெரியும். அதேபோல இதுல இருக்கக்கூடிய நன்மைகளும் அதிகம். அதேபோல தீமைகளும் அதிகம். தீமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது தகாத உறவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுல பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை, சச்சரவுகள் இது போல பிரச்சனைகள உண்டுபடுத்தி விடும்.
ஏன்னா இந்த முறைய வந்து ஒரு நபர் வந்து பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்கள சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, எந்நேரமும் வந்து ஆட்கள் கூட்டம் வந்து அதிகமா வந்து இருப்பாங்க. நீங்க வந்து பிரயோகப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைக்கும், இதற்கு அப்புறம் இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்களுக்கே வந்து மாற்றம் வந்து தெரிய வந்து ஆரம்பிச்சுரும். அதுபோல வந்து இன்னும் வந்து அதிக வந்து படுத்தணும். இருக்கிறத காட்டிலும் இன்னும் வந்து பவர்ஃபுல்லா இன்னும் வேணும் அப்படின்ற பட்சத்துல வந்து பௌர்ணமிக்கு வந்து ஒரு 1008 முறை வந்து இந்த மந்திரத்த வந்து உச்சரிச்சீங்க அப்படின்னா, இன்னும் வேகம் வந்து இன்னும் வந்து அதிகமா உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த மந்திர எண்ணிக்கை கூட கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சக்திகளும் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டு இருக்கும். எந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முக்கோணம், அந்த வட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா? அத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து வரைஞ்சாவே போதும். அதற்கடுத்தெல்லாம் வந்து வரைய வேண்டியதில்ல. முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, குங்குமத்த வந்து சரிசமமா வந்து பரப்புங்க. அதற்கு மேல வந்து வட்டம் வந்து போடுங்க. அந்த வட்டத்துக்கு நடுப்புறம் மைய பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, முக்கோணம் வந்து போடுங்க. நீங்க ஒரு ஆணா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து முக்கோணம் வந்து கீழ் நோக்கி இருப்பது போல இருக்கணும். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து முக்கோணம் வந்து மேல் நோக்கி இருப்பது போல வந்து இருக்கணும். மைய பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிகைப்பூ வந்து போட்டுக்கங்க. அதுபோல வந்து வாசனை திரவியங்கள வந்து பயன்படுத்துங்க. ஒரு நறுமணமான வாசனை திரவியங்கள் வந்து நீங்களே வந்து பயன்படுத்துங்க. அந்த பூஜையிலயும் வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. நல்ல வாசமான பத்திகள் வந்து பயன்படுத்துங்க. இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் அந்த அளவுக்கு வந்து தவறாக வந்து பிரயோகம் வந்து படுத்த வேண்டாம். ஆ பிரயோகம் வந்து படுத்துனீங்க அப்படின்னா, அதற்குண்டான கர்ம வினைய வந்து நீங்க தான் வந்து சந்திக்கிறது போல வந்து வரும். அதனால வந்து யாரும் வந்து தவறாக வந்து பிரயோகம் வந்து படுத்த வேண்டாம். ஒரு நல்ல காரியங்களுக்கு வந்து தாராளமா வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. நன்றி, வணக்கம்.